வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஃபாஸ்ட் ஏபிஐ மற்றும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ஆர்டரிங் அப்ளிகேஷன் எப்படி உருவாக்குறதுன்னு இந்த ஒரு வீடியோவில் முழுசா பார்க்க போகிறோம். அதாவது இது வெறும் ஒரு பேசிக்காக ஒரு சின்ன டெமோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். முதல்ல அவுட்புட் எப்படி இருக்குன்னு இதுதான் கஸ்டமர் பேஜ். இங்கே யூசர் லாகின் பண்ண உடனே ஜொமேட்டோ ஸ்டைலில் ஒரு மெனு கார்டு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இதுதான் அந்த பேஜ். நமக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸில் கார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸை கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு செக் அவுட் பண்ண உடனே ஸோ இங்கே டெலிவரி லொக்கேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு வெறும் 2 தான் கொடுத்துருக்கேன். ஒன்று ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக பிக் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். ஸோ இங்கே யூசர்ஸ் வேணா அவங்களுக்கு என்ன டைமில் பிக்கப் பண்ணணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சம்திங் எனி குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஆர்டர் கொடுத்தோடனே நமக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். உடனே ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். கஸ்டமருக்கு நமக்கு இங்கே ஒவ்வொரு ஆர்டருக்கும் டிபெண்ட் அப்பான் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை வச்சு நம்ம சப்போஸ் கஸ்டமர்ஸ் அவங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே நம்ம ரெஸ்டாரண்ட்டோட அட்மின் பேனலுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் லாக் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நமக்கு ஆர்டர்ஸ், லைவ் ஆர்டர்ஸ் என்னென்ன இருந்தாலுமே நமக்கு இங்கே டெலிவர் ஆர்டர்ஸ் என்ன ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட் ஆர்டர். ஸோ என்ன ஆர்டர் இருக்குன்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இங்கே நம்ம சப்போஸ் இந்த ஆர்டர் நமக்கு டெலிவரி ஆயிருச்சு, குக்கிங், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு லைவாக இங்கே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அல்லது கடை ரொம்ப பிஸியாக இருந்தால் சிஸ்டம் பிஸி அப்படின்னும் நம்ம மாற்றிக்கலாம். கிச்சன் நார்மல். ஸோ இதை நம்ம பிங் பண்ணுற சமயத்தில் கிச்சன் பிஸி அப்படின்னு மாறிக்கும். ஸோ இங்கே நமக்கு மெனு நம்ம கிரியேட் பண்ணுறது, புதுசாக ஒரு மெனு கிரியேட் பண்ணுறது, இந்த இடத்துல ஐட்டமோட நேம், என்ன கேட்டகரி, யூனிட், எவ்வளோ ஸ்டாக், பேஸ் ப்ரைஸ் என்ன, நார்மல் ப்ரைஸ், எது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுறதுனாலும் ஆஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட இமேஜ் நம்ம ட்ரைவில் போட்டு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறதுனால நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் லாயலிட்டி என்னென்ன நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதுவுமே இங்கே நம்ம தனியாக சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அடுத்து மாடல்ஸ். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டாபேஸ் டேபிள் ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், கஸ்டமர்ஸ், ஆர்டர்ஸ், அப்புறம் ஆர்டர்ஸ், ஐட்டம்னு 4 முக்கியமான கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட், கஸ்டமர், ஆர்டர், ஆர்டர் ஐட்டம் அண்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ். இதில் தான் ஐட்டமோட விலை, ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, கஸ்டமர் யார் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் சேவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட மெயின் ஃபைல். இதில் தான் நம்ம ஏபிஐயோட ரூட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது app.post ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே இங்கே தான் இருக்குது. அட்மினோட லாகின், டிசைனிங். இங்கே லாஜிக் எப்படி இருக்குன்னா, முதல்ல கடை ஓப்பன் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் கஸ்டமர் கேட்குற ஐட்டம்ஸ் போதுமான ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணுவோம். எல்லாம் சரியாக இருந்தால் மொத்த விலை கால்குலேட் பண்ணி டேட்டாபேஸில் புதுசாக ஒரு ஆர்டரை க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணோம். ஸோ இங்கே இண்டெக்ஸ் டாட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஃபெச் மெனு, செக் அவுட் பகுதி இதெல்லாம் இருக்கும். இங்கே ஜேஎஸ் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பி வர டேட்டாவை மெனு கார்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். யூசர் சப்மிட் பண்ணும்போது செக் அவுட் ஃபால்ட் மூலமாக
டேட்டா பேக் எண்டுக்கு போய் ஆர்டர் சக்ஸஸ் ஆகிடும். அட்மின் பேனல்லையும் இதே மாதிரி செட் இன்டர்வல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் ஆர்டர் தானாக ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதோட கோட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டப்போட லிங்க் உங்களுக்கு இது பண்ணுறேன்.